வணக்கம் மக்களே. ஏசியை இப்படி உபயோகப்படுத்தினால் 100% கரண்ட் பில்லே வரவே வராது. இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மக்களே. ஏசி பயன்படுத்தக்கூடிய அனைத்து நண்பர்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. கோடை காலமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் நாளாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஏசியை ஒரு 2 ஹவராச்சு ஆன் பண்ணிட்டு ரூம் கூலிங் ஆகிட்ட பிறகு தொடர்ச்சியாக பயன்படுத்துவது உண்டு. அப்படி நார்மலாக பயன்படுத்தும் போது கூட கரண்ட் பில் மாசானா 3000 4000 ஏசி உங்க வீட்டில் இருக்கா, அப்போ கரண்ட் பில் எப்பவுமே 2000 3000 வந்துடும். அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரிக்கை கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கான ஒரு சின்ன அறிவிப்பை பார்க்கலாம். பலருமே தங்களுடைய வீடுகளில் உண்டாகும் வெப்பம் தாங்க முடியாம உடனடியாக ஏசியை ஆன் செய்வார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த அறை குளிர்ந்து அடைந்ததும் உடனடியாக ஏசியை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏனெனில் அப்படியே விட்டுவிட்டா மின்சார கட்டணம் கண்டிப்பா உயர்வா வந்துவிடும் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனா ஆஃப் பண்ணும்போது அதை தவறு இல்லாம ஆஃப் பண்ணணும். அது நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்க மக்களே. எனவே இதனால என்னவோ மின்சார கட்டணம் உயர்ந்து தான் வருகிறது. சரியான முறையில் ஆஃப் செய்தால் மின்சார கட்டணத்தை சிக்கனம் படுத்தலாம். பொதுவாக ஏசி ஆன் செய்வதற்கு முன்பு அனைவருமே ஸ்டெபிலைசரை ஆன் செய்வதில் அதில் பச்சை நிற லைட் எரிந்தவுடன் ஏசியை ஆன் செய்யப்படும். அதுவே ஏசி ஆஃப் செய்யப்படும் பொழுது, அதாவது டைமர் செட் ஆஃப் அல்லது ரிமோட்ல அப்படியே ஆஃப் செய்து விடுவார்கள். இதனால மின்சார கட்டணம் உயர்வாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பொதுவாக ஏசியை ஆஃப் செய்யாவிட்டால் அதன் பின் இருக்கும் ஸ்டெபிலைசர் ஆனது ஒரு விதமான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லல, செய்தியின் அடிப்படையிலே சொல்லி இருக்கிறாங்க. இதனால எக்கச்சக்கமான மின்சார கட்டணமானது வந்துவிடும் மக்களே. இதனால நீங்க குறைக்க முதல்ல ஏசியை ஆஃப் செய்த உடனடியாக ஸ்டெபிலைசரையும் ஆஃப் செய்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்கிறாங்க. இவ்வாறு செய்தால் மட்டுமே கோடை காலத்தில் ஏசி உபயோகத்தில் இருந்து கூட மின்சார கட்டணத்தையும் அதிகம் வராமலும் தடுக்க முடியும். அதனால ஏசியை பயன்படுத்துபவர்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்க. அதனால இந்த ரிமோட்ல ஆஃப் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க முறையான முறையில் ஆஃப் பண்ணும் போது தான் ஏசி உங்களுடைய பேக்ரவுண்ட்ல ரன் ஆகக்கூடிய கரண்ட்டை இழுக்காம இருக்கும். நன்றி.